மகிமைப்படுவதாக. எல்கிபோர் நேயர்களுக்கு கர்த்தருக்குள்ளாக என்னுடைய வாழ்த்துதங்களும் வணக்கங்களும். இந்த வார கார்னர்ஸ்டோன் நிகழ்ச்சியில் நம்ம 10வது வாரத்தை படிக்க போகிறோம். இந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், வேதத்தில் தேவன் சொன்ன சில முக்கியமான மகத்துவமான வார்த்தைகளில் இந்த வார்த்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை, ஒரு மிகப்பெரிய அற்புதத்தின் வார்த்தையாக இதை நம்ம பார்க்குறோம். எல்லோருக்கும் நமக்கு பரிச்சயமான ஒரு சம்பவம். அதிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். கற்றுக்கொள்ளும் முன்பதாக ஒரு ஜெபத்தை செய்வோம். நேற்றும் இன்றும் மாறாது இருக்கிற நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் பாடங்களை படிக்க இருக்கிறோம். உமக்கு பிரியமானவும் உமக்கு நீர் என்ன எங்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று இருக்கிறீரோ அந்த பாடங்களை நாங்கள் கற்று சென்றவர்களாக இங்கிருந்து கிளம்ப தேவரீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்வுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சரி, என்ன தலைப்பு அது அப்படின்னா, வேக் அப். வேக் அப், எழுந்திரு. இது சொல்லும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது யார் இடத்துல சொன்னார் அப்படின்னு. ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தைகளில் எழுந்திரு, வெளியே வா அப்படின்னு சொல்கிறது யார்? மிகச்சரியாக சொல்கிறீங்க. ஆமாம், லாசரஸ். ஒரு மிகப்பெரிய அற்புதம்ல ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த அந்த 33 ஆண்டுகளில் அவருடைய ஊழிய பாதைன்னு அவர் செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதமாக இந்த ஒரு அற்புதம் பார்க்கப்பட்டது. எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். சிறு மீன்களையும் ரொட்டி துண்டுகளையும் வைத்து அவர் 5000 பேருக்கு போஷித்திருக்கிறார். குருடர்களை பார்வையிட செய்திருக்கிறார். சப்பானிகளை எழுந்து நடக்க செய்திருக்கிறார். ஆனால் மரித்தோரை எழுப்பியிருக்கிறார். ஆனால் இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு லாசரு கலரிலிருந்து வெளியே வந்த அந்த சம்பவம் ரொம்ப பிரபலமான ஒரு அற்புதமாக இருக்கிறது. சரி, அது என்னென்னு நம்ம கொஞ்சம் விலாவரியாக அதுலேருந்து என்ன பாடங்களுக்கு நம்ம கற்பிக்கப்பட போகிறது என்றதை நாம் கொஞ்சம் நிதானமாக வாசிக்க போகிறோம். சரி, இந்த சம்பவம் எங்கே இருக்குது அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மரியாளும், நான் வாசிக்கிறேன் 1ஆம் வசனம். மரியாளும் அவன் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்று ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இப்போ இங்கே இவருடைய ஐடென்டிஃபிகேஷன் ஆண்டவர் சொல்றார். லாசரு என்று ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அவருக்கான இன்ட்ரோவா யாரை சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய சிஸ்டர்ஸை சொல்றாங்க. மார்த்தாலும் மரியாளுடைய சகோதரனாகிய லாசரு என்று ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். சரி, இப்போ 3ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இப்போ இவங்களுக்கு தெரியும்ல, இந்த மகலேனா மரியாளுக்கு ஆண்டவர் நன்றாக தெரியும். மார்த்தாலும் இருந்திருக்கார்கள், அவர்கள் சொல்லியிருப்பார்கள். 2 பேர்த்துக்கும் ஆண்டவர் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ இவர்கள் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க, ஆண்டவர் எப்படி சுகப்படுத்த ஒரு வேலை வல்லவர். ஏன்னா அவர் தான் எத்தனையோ வியாதிப்பட்டவர்களை சுகப்படுத்தி இருக்கிறார் அல்லவா. அப்படி என்றால் நம் சகோதரனையும் ஆண்டவர் எப்படியாச்சும் குணப்படுத்திடுவார். அது இல்லாமல் ஆண்டவருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும், லாசரு ரொம்ப பிடிக்கும் நம்ம சகோதரனை, ஆண்டவருக்கு செய்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ இங்கே கொஞ்சம் தான் வித்தியாசமான ஒரு பதில். அப்பொழுது இயேசு அதை கேட்ட பொழுது, 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். சரி, இப்போ இந்த வசனத்தை நல்லா நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி வருவோம். இப்போ ஆள் அனுப்பிட்டாங்க, அவருக்கு செய்தி சொல்லப்பட்டுருச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? 6ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். சரி, இங்கே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆண்டவர் பொதுவாக இப்படி பண்ண மாட்டார். வியாதியாக இருக்கான்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இதெல்லாம் நல்லா கேள்விப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் 2 நாள் அங்கேயே தங்குறாராம். இருந்த இடத்துலையே 2 நாள் தங்குறாரு. அப்போ அங்கே சீஷர்களும் கூட கொஞ்சம்
கேட்குறாங்க. அதற்கு சீஷர்கள் 8வது வசனத்தை வாசிக்கணும். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடுகிறார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார். இப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, அங்கே யூதர்கள் உங்களை கல்லெறிய தேடுறாங்களே, நீங்கள் அங்கே போகலாமா ஆண்டவரே? போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் தாமதம்லாம் ஆகுது. ஆண்டவர் 2 நாள் இப்படியே இருந்துகிட்டே வராரு. சரி, இப்போ 14வது வசனத்துக்கு வருவோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். இப்போ பர்பஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆண்டவர். அப்படிதானே இருக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது. கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு. 2 நாள் அங்கேயே தங்குறாரு. பாருங்களேன், 2 நாள் அங்கேயே தங்குறாரு. வேணுக்குன்னே டிலே பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ சீசன்லாம் கொஞ்சம் கேட்குறாங்க. அந்த நீங்கள் நான் 8வது வசனம் வாசித்தேன், அப்புறம் 14வது வசனத்தை வாசித்தோம். அந்த நடுவில்லாம் நீங்கள் கொஞ்சம் சம்பாஷணையில் வாசித்து பாருங்கள். அவர் சில காரியங்களை சொல்லுவார். நித்திரை அடைந்திருக்கிறவர்கள் எழுப்புதல், அந்த காரியங்களை குறித்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வெளிப்படையாக சொல்கிறார், லாசரு மரிச்சிட்டான்ப்பா, வாங்க இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. ஆண்டவருடைய இயல்பான செயலுக்கு இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்குல்ல. சரி, இப்போ 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது, இப்போ மார்த்தாள் இயேசு வராருன்னு கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். இப்போ மரியாள் வீட்டில் இருக்கிறாங்க. மார்த்தாள் கேள்விப்பட்ட உடனே போகிறாங்க, ஆண்டவர் வராரு. மார்த்தாள் இயேசுவினிடத்தில், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இப்போ மார்த்தாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இது கொஞ்சம் பிரபலமான ஒரு வசனம் நமக்கு தெரியும். அப்போ மார்த்தாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்க என்றால் என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அவன் அதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வார் என்று சொல்லுகிறாங்க. இப்போ 2 பேர்த்துக்கும் ஒரு விசுவாசம் இருக்குது. இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும், ஆண்டவர் வந்திருந்தால் மரித்திருக்க மாட்டார், ஆனாலும் நீர் தேவனிடத்தில் எதை கேட்டுக்கொள்கிறோ அதை நீ பெற்றுக்கொள்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. இப்போ இயேசுவோட பதில், இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். இப்போ தான் இந்த ஒரு வார்த்தை உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை தேவன் மார்த்தாள் இடத்துல சொல்கிறாங்க. உயிர் தெழுந்திருப்பான் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இதை கேட்ட உடனே மார்த்தாளுக்கு ஆண்டவர் முன்பாக இதை குறித்து சொல்லியிருப்பார். உயிர் தெழுதல் என்றால் என்ன, ஜீவன் என்றால் என்ன, அதெல்லாம் சொல்லியிருப்பார். அதனால சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டவரே, கடைசி நாட்களில் நீங்கள் திரும்பி வருவீங்களா, அப்போ என் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஆண்டவரோட பதில் என்ன? இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமா, நீ சொல்றது சரிதாம்மா, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனா இருக்கு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆனால் உன் சகோதரன் இப்ப எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 29வது வசனத்தை கேட்டோம். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். இப்போ இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இங்கே வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே என்ன ஆகுது, இங்கே இந்த சம்பாஷணைலாம் இப்போ இங்கே கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே இன்னும் அந்த கல்லறையில் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு அங்கே எல்லாம் ஒரு கூட்டம், லாசரு மரித்து விட்டார், அது இந்த செய்தியெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏசப்பாவோட ஒரு வசனத்தை பாருங்கள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால். இப்போ இங்கே அதுக்கப்புறம் மறுபடியும் கல்லறைக்கிட்ட வந்த உடனே சில காரியங்கள் நடக்குது. இந்த கல்லறைக்கிட்ட வந்து அவர் சொல்லுகிற காரியத்துக்கு முன்பதாக நாம் ஒரு வசனத்தை ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன வசனம் அப்படின்னா, 29 அந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசிச்சுவாங்க. நான் அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். 35வது வசனம் என்ன அப்படின்னா, இயேசு கண்ணீர் விட்டார். 35வது வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். இப்போ கேள்வி என்னென்னா, நான் அது கொஞ்சம் ஃபார்வேர்டாக போயிட்டு நம்ம பேக்வேர்டாக வந்திருக்கிறோம். ஏன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஆண்டவர் லாசரஸை
நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பான்னு சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணி லாசருவே வெளியே வான்னு சொல்லிடுறாரு. லாசர் எந்திரிச்சு வெளியே வந்துடுறாரு. இப்போ இங்கே தான் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏசப்பா ஏன் அழுக வேண்டும்? இயேசு கண்ணீர் விட்டார் என்கிற அந்த ஒரு வார்த்தை எப்படி இருக்கு? ஏன் அழுக வேண்டும்? இவருக்கு தான் தெரியுது. அதான் சொல்றார், நம்ம முன்னாடியே வாட்சொல்ல, அவன் வியாதிப்பட்டு இருக்கிறது தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான், அந்த சுகமாவான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியும்ல அவன் எதனால வியாதிப்பட்டு இருக்கிறான். சரி, அப்போ கூப்பிடுறாங்க. அப்போ அவர் வியாதியா இருக்கும்போது சொஸ்தப்படுத்தலை, 2 நாள் வேணும்னே இருக்கிறாரு. எதுக்காக? அப்போ தெரியும், அங்கேயும் தெரியும். லாசர் வியாதியா இருக்கும்போது ஆண்டவருக்கு தெரியும். அதை கேள்விப்பட்டு 2 நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதும் தெரியும். ஊருக்குள்ள வந்து மாதாட்ட பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துலையும் தெரியும். எல்லா நேரங்களையும் தெரியும். எப்படி நான் லாசருவை உயிரோட எழுப்ப போறேங்கிறது ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் ஆண்டவர் ஏன் அழுந்திருக்க வேண்டும்? சில நேரங்களில் நம்ம விளையாட்டாக ஏதாவது ஒரு எடுத்து ஒழிச்சு வைப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ ஒரு கார் கீயோ இல்லை அவங்க தேடுற அவங்க முக்கியமான பொருள் ஏதோ எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இருப்போம். அவங்க பரபரப்பாக தேடும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் தேடிட்டு, அப்புறம் அவங்க ரொம்ப தேடிட்டு டயர்டாகி ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது என்ன பண்ணிடுவோம்? கொடுத்துருவோம். இப்போ அவங்க பதட்டப்படுவாங்க, ஆனால் நம்ம பதட்டப்படுவோமா? பதட்டப்பட மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம கையில் தான் இருக்குது, நான் தான் வச்சுருக்கேன், அதனால் நான் பதட்ட மாட்டேன். அவங்க பதட்டப்படுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் ஏன் அழுந்திருக்க வேண்டும்? ஆண்டவர் ஏன் துக்கம் கொண்டாடி இருக்க வேண்டும்? ஏன் கண்ணீர் விட்டார் ஆண்டவர்? அவருக்கு தான் தெரியுமே லாசருவை நான் எழுப்ப போகிறேன் அப்படின்னு. அப்படி இருந்தும் தேவன் ஏன் அழுந்தார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன பாடம் அப்படின்னா, அதான் கம்பேஷன். தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள ஒரு தேவன். ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, இல்லை ஒருத்தருக்கு தேவை இருக்குது, ஒருத்தர் வேதனைப்படுறாரு அப்படிங்கும்போது முதல்ல நமக்கு அவங்க மேலே வரக்கூடிய ரியாக்ஷன் என்ன அப்படின்னா கம்பேஷன், மனதுருக்கம், மர்சினஸ் வரணும் நமக்கு அவங்க மேலே. முதல்ல நம்ம அவங்கள பார்த்து இறக்கப்படணும். சில நேரங்களில் அதுக்கு படுறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்னையோ காரியங்களை அவங்க மேலே வச்சுருவோம். இவனுக்கு இது தேவைதான், இவன் அந்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான், அதனால இவனுக்கு இந்த நிலைமை. ஓ, இவன் நல்லா தானே இருக்கான், இவனுக்கு எதுக்கு நமக்கு இந்த காரியங்கள்லாம் செய்யணும்? சில நேரங்களில் நமக்கு யாராவது ஒருத்தங்க கேட்கும் பொழுது, இவன் நல்லா தானே இருக்கான், இவனுக்கு போய் நான் எதுக்கு இந்த காசு கொடுக்கணும்? இவன் நல்லா தானே இருக்கான், இல்லை இவன் அப்படியெல்லாம் பேசானே, இவனுக்கு போய் தரணும். நம்ம நிறைய நேரங்கள் அப்படி யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு இங்கே தெரியும் நான் லாசருவை உயிரோட எழுப்ப போகிறேன்னு தெரிஞ்சிருந்துமே அவர் என்ன பண்ணுறாரு? கண்ணீர் விட்டார்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. யாராவது கஷ்டத்தில் இருக்கிறத நீ பார்த்தீன்னா, யாராச்சும் தேவையில் இருக்கிறத நீ பார்த்தீங்கன்னா, முதல்ல நீ என்ன படு? அவங்க மேலே மனதுருக்கம் படு, அவங்க மேலே இறக்கத்தை ஃபஸ்ட்டு படு. அதுக்கப்புறம் நீ மற்றதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு குணம் கம்பேஷன், அந்த மர்சினஸ் நமக்குள்ளாக வர வேண்டும். அந்த பாடத்தை தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த நடந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும். ரொம்ப அந்த பிரபலமான ஒரு சம்பவம், அற்புதம் இங்கே நடக்குது. 43வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இப்போ தான் கூப்பிட்றார், லாசருவே கம் அவுட், வேக் அப் அண்ட் கம் அவுட் அப்படின்னு தேவன் கூப்பிடுகிறார். அந்த இது வரைக்கும் அந்த லாசரு மரித்து போனார். அவர்கள் சகோதரிகள் 2 பேரும் உட்கார்ந்து அழுந்தாங்க. அவர்களுக்கு உற்றார் உறவினர்கள், அவர் நண்பர்கள்லாம் அழுந்து பார்த்தாங்க. கூப்பிட்டு லாசருவே கூப்பிட்டு பார்த்து அந்த சத்தம்லாம் எதுவுமே லாசருக்கு அது கேட்கவே இல்லை. ஆனால் நம்ம ஏசப்பா கூப்பிடுற சத்தம் என்ன நடந்துச்சு? லாசரு வெளியே வந்தார். அது பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சரிசேயர்கள்னு எங்கெங்கேயோ போகுது. லாசர் வெளியே வந்தார் இல்லை? இதிலிருந்து இன்னொரு பாடத்தை நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை நாம் மரித்து போன பின்பு நம்முடைய உற்றார் நாம் மரித்தாலோ, நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் மரித்தாலோ, ஒருவேளை நாம் கூப்பிடுறது அவருடைய காதுகளுக்கு கேட்காமல் போகலாம். நம்ம கூப்பிட்றது அவங்க காது கேட்க, நம்ம கதறி அழுவது, நம்ம கஷ்டப்படுறது அவங்க காதில் கேட்காமல் போகலாம். ஆனால் ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அப்பொழுது ஒருவர் வானத்திலிருந்து கூப்பிடுவார், மகனே மகளே என்று. அவர் கூப்பிடுகிற சத்தத்தை அவர்கள் காது கேட்கும் பொழுது அவர்கள் எழுந்திருப்பார்கள், மறுரூபமாக்கப்பட்டு எழுந்திருப்பார்கள். வெளிப்படுத்தினல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது,
அவளுடைய கண்ணீர் யாவரையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இவைகளை எழுது என்றார். ஒரு சகலத்தையும் புதிதாக்குகிற ஒரு காலம் வரும். இப்போ இந்த பூமி ஒருவேளை ஒழுங்கின்மையா இருக்கலாம், தேவன் படைச்ச மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் இந்த பூமியை மறுசீரமைக்க போகிறார், சகலத்தையும் புதிதாக்க போகிறார். அப்படி புதிதாக்குற பூமியில இருக்கிறதுக்கு தான் உங்களும் என்னையுமான அழைப்பு. அந்த அழைப்புல இப்போ ஒரு அழைப்பு நம்ம கொடுத்து நம்மளை ஓட வச்சுட்டு இருக்காரு. இன்னொரு அழைப்பு, அவரோட 2ஆம் வருகையில ஒரு அழைப்பு. ஒருவேளை நாம் உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்படுவோம். ஒருவேளை நாம் மரித்து இருந்தால், ஆண்டவர் சொல்ற மாதிரி சொல்றார், நாம் நித்திரை அடைந்திருந்தால் அவர் கூப்பிடுகிற சத்தம் நம் காதில் கேட்க வேண்டும். அவர் கூப்பிடுகிற சத்தம், அவர் கூப்பிடாம போக போறதில்லை. அவர் எல்லோரையும் கூப்பிட போகிறார். இங்க கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய சத்தம் என்னுடைய காதுக்கு கேட்க போகிறதா? என்னுடைய சத்தம் கேட்க போகிறதா? அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தை நான் வாழ்ந்திருக்கிறேனா அப்படிங்கிறதா இங்கே கேள்வி. அப்படி நான் வாழ்ந்து மரித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் கற்பனையில் கீழ்ப்படிந்து நான் மரித்திருப்பேன் என்றால் அவர் கூப்பிடுவார், என் காதுக்கு அந்த சத்தம் கேட்கும். நான் மரித்தோரிலிருந்து முதற் பலனாக பெற்றுக்கொள்ளப்படுவேன். அவரோடு அந்த சகலமும் புதிதாக்கப்பட்ட அந்த இடத்திலே நான் நித்திய காலமாக வாழப்போகிறேன். அதற்காக தேவன் நம்மோடு அதுக்கு இந்த லாசருவின் இந்த சம்பவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறது. இதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொன்ன குணங்களை எல்லாம் தரித்து கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளையும் அவர் நமக்கு கொடுத்த ஒழுங்கு சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த லாசரு அன்றைக்கு வந்தது போல நாமும் அவரோட நித்தியமாக காலம் வாழ்வோமாக. தேவன் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஒரு நல்ல பாடத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இணையத்தின் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். நல்ல பாடங்களை தந்திருக்கிறீர் தகப்பனே, நன்றி. அதை அவர்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க, அவர்கள் நீ கூப்பிடுகிற அந்த நாளிலே அவர்கள் எல்லோரும் மறுரூபமாக்கப்பட்ட அந்த நித்தியமான வாழ்விலே உம்மோடு வாழ கிருபையாக இருங்க தகப்பனே. அதற்கு நாங்கள் இப்பொழுது வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே உமக்கு பிரியமாகவும் உமக்கு சித்தமாகவும் நாங்கள் வாழ கிருபையாக இருங்க தகப்பனே. பிசாசானுடைய வஞ்சகத்திலும் சோதனையிலும் சிக்கிவிடாதபடி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்துக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் வைத்திருங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மீட்பரும் ரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.